ஹாய், ஐம் தினேஷ் ஃப்ரம் சேலம். இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னாக்கா, நம்ம 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு உண்டான புவியியல் பகுதியிலிருந்து வரக்கூடிய ஒரு 8 மதிப்பெண்ணுக்கு உரிய இந்திய வரைபடத்தில் வந்து எப்படி குறிக்கிறது, அதாவது எளிமையான முறையில் வந்து அவர்களை வந்து எப்படி நம்ம வந்து குறிக்க வைக்கிறது அப்படிங்கிறது. இதில் அதிகமாக கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா K2 சிகரம், எவரெஸ்ட் சிகரம், இது ரெண்டில் ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா அதிகமாக கேட்பாங்க. அதே மாதிரி தார் பாலைவனம் அல்லது வந்து சுந்தரவனம், இந்த ரெண்டில் ஒன்று வந்து கேட்பாங்க. இது 2 பகுதியும் வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. தீவுகளில் வந்து பார்த்திங்கன்னா 2 தீவுகள், ஏதோ ஒரு தீவுகள், அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அல்லது வந்து லட்சத்தீவுகள், இது ரெண்டில் ஏதோ ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா கேட்பாங்க. அதற்கடுத்து 4 முக்கிய பெருநகரங்கள், இதில் வந்து சென்னை, மும்பை, டெல்லி, கொல்கத்தா, இந்த 4 நகரங்களையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிந்திருக்க வேண்டும். அதற்கடுத்து பருவக்காற்றுகள் வந்து 2 பருவக்காற்றுகள் இருக்குது. அதில் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவக்காற்று வீசும் திசை, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரோ மார்க் வந்து நம்ம கீழ் நோக்கி வர மாதிரி மேலே இருந்து, அதாவது நிலப்பகுதியிலிருந்து கடலை நோக்கி வரக்கூடிய ஏரோ மார்க் வந்து நம்ம போடணும். அதற்கடுத்து பாருங்கள், தென்மேற்கு பருவக்காற்று வீசும் திசை, இது வந்து பார்த்திங்கன்னா கடல் பகுதியிலிருந்து மேல் நோக்கி, அந்த ஏரோ மார்க் வந்து பாருங்கள் மேல் நோக்கி வந்து போகணும். இது வந்து பார்த்திங்கன்னா அரபிக்கடல்லிருந்து ஒரு கிளை உருவாகும், அது வங்காள விரிகுடா கடல்லேருந்து ஒரு உருவாகும். அப்போ இது ரெண்டுலேயும் வர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதை போட்டுக்கணும். அதற்கடுத்து மண் வகைகளை வந்து மலைமண் அல்லது கரிசல் மண், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து கட்டாயமாக கேட்பாங்க. மலைமண் அப்படின்னாக்கா காஷ்மீர் பகுதியில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கரிசல் மண் அப்படின்னாக்கா மும்பை பகுதி, நம்ம வந்து மும்பை பகுதியில் வந்து கரிசல் மண் அதிகமாக காணப்படுது. அந்த கரிசல் மண் அதிகமாக காணப்படக்கூடிய காரணத்தினால அதிகமாக அங்கே வந்து என்னது பருத்தி விளையக்கூடிய பகுதியை நம்ம வந்து அதே இடத்துல வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். அதற்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா காப்பி, தேயிலை, இது ரெண்டும் விளையக்கூடிய பகுதி. தேயிலைன்னு எடுத்துட்டாக்க அசாம் பகுதியும், காப்பி வந்து பார்த்திங்கனாக்கா கர்நாடகா பகுதியிலே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம நோட் பண்ணிக்கிறோம். கீழே வந்து காப்பியும், மேலே வந்து பார்த்திங்கனாக்கா தேயிலையும் வந்து விளையுது. அதற்கடுத்து உலகில் அதிக மழை பெறும் பகுதி மற்றும் குறைந்த மழை பெறும் பகுதி, இது ரெண்டில் ஒன்று கட்டாயமாக ஒன்று கேட்பாங்க. அதிக மழை பெறும் பகுதி அப்படின்னாக்கா சிரபுஞ்சி மேகாலயாவில் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குறைந்த மழை பெறும் பகுதி அப்படின்னா நம்ம தார் பாலைவனத்தை நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். அதிக மழை பெறும் பகுதியை வந்து 200 சென்டிமீட்டருக்கும் மேல் மழை பெய்யும் இடங்களை குறியென கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறைந்த மழை பெறும் பகுதியை வந்து 50 சென்டிமீட்டர் குறைவாக மழை பெறும் பகுதியை குறியென கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. அதற்கடுத்து வளைகுடா அப்படின்னாக்க 3 முக்கியமான வளைகுடாக்கள் வந்து இருக்குது. கட்சி வளைகுடா, காம்பே வளைகுடா, மன்னார் வளைகுடா. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா கீழே இலங்கை பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மன்னார் வளைகுடா. இங்கே மேலே குஜராத்தில் வந்து ஃபஸ்ட்டு லைனில் இருக்கிறது வந்து காம்பே, 2வது மேலே இருக்கக்கூடிய அந்த வளைவு வந்து பார்த்திங்கனாக்கா கட்சி வளைகுடா. அதே மாதிரி தொடர்ச்சி மலைகள், மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை. லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கனாக்கா மேற்கு தொடர்ச்சி மலை, அது வந்து நம்ம கன்னியாகுமரியிலேருந்து ஏறத்தாழ மகாராஷ்டிரா வரையிலுமே அது தொடர்ச்சியாக போகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலைங்கிறது வந்து விட்டு விட்டு போகும். அதற்கடுத்து எப்படி வந்து தீவுகள் 2 மார்க் பண்ணோமோ அதே மாதிரி அந்தமான் நிக்கோபார் இருக்கக்கூடிய தீவு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா வங்காள விரிகுடா கடலும், லட்சத்தீவு இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா அரபிக்கடல் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணோம். அதற்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பீடபூமிகள் வந்து மொத்தம் 3 பீடபூமிகள் இருக்குது. பாருங்கள், இந்த மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு நடுவில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் ஒரு முக்கோண ஷேப்பில் இருக்குது, அது வந்து தக்கான பீடபூமி. அதேமாதிரி மேலே வந்து பார்த்திங்கனாக்கா அதாவது ஆரவல்லி மலை தொடருக்கும் கீழே இருக்கக்கூடிய அந்த சமவெளி பீடபூமி பகுதி வந்து மாலவ பீடபூமி. கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த கொல்கத்தா பகுதிக்கும் மேலே இருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து பார்த்திங்கனாக்கா சோட்டா நாகபுரி பீடபூமி. அதற்கடுத்து கடற்கரை வந்து பார்த்திங்கனாக்கா 4 பாகங்களாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா ரைட் சைடில் வந்து 2, லெஃப்ட் சைடில் வந்து 2 வந்து பிரிக்கிறாங்க. ரைட் சைடில் இருக்கக்கூடிய மேல் பகுதி, அதாவது கொல்கத்தாவில் இருந்து விசாகப்பட்டினம் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இருக்கக்கூடிய பகுதி வந்து வட சர்க்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த வட சர்க்காருக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியிலேருந்து கன்னியாகுமரி வரையிலும் இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சோழமண்டல கடற்கரையும், அதே மாதிரி கேரளா பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்திங்கனாக்கா மலபார் கடற்கரையும், மேலே வந்து கோவா, அதிலேருந்து மகாராஷ்டிரா, அந்த குஜராத் வரையில் இருக்கக்கூடிய இல்லை மகாராஷ்டிரா வரையில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கொங்கன் கடற்கரை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இதில் உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா கட்டாயமாக
கடற்கரையில் ஏதாவது ஒரு 4 கடற்கரையில் ஏதாவது ஒன்று கேட்டுருவாங்க. 3 பீடபூமியில் ஏதாவது ஒரு பீடபூமி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுருவாங்க. ஒன்று தக்கான பீடபூமி, சோட்டா நாகபுரி பீடபூமி அல்லது மாலவ பீடபூமி. இது 3ல் ஒன்று கேட்கலாம். அல்லது கடற்கரையில் வந்து 4 கடற்கரையில் ஏதாவது ஒரு கேட்கலாம். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக் நீர்ச்சந்தி, இலங்கையும் இந்தியாவையும் 2ஆக பிரிக்கக்கூடிய ஒரு குறுகிய நீர்ப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா பாக் நீர்ச்சந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து கட்டாயமாக வந்து உங்களுக்கு வரும். ஒன்று மன்னார் வளைகுடா அல்லது பாக் நீர்ச்சந்தி வந்து அந்த இடத்துல ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் குறிக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப 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 முக்கியமான பகுதி அது. அதற்கடுத்து ஆறுகள். ஆறுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நிறைய ஆறுகள் இருந்தாலும் கங்கை, பிரம்மபுத்திரா, காவேரி இது 3ஐயும் வந்து நல்லா நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கங்க. அது மட்டும் இல்லாமல் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கீழே வந்து லெஃப்ட் சைடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தபதி, நர்மதை, சபர்மதி இந்த 3 ஆறுகளையும் வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏரிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு 6 ஏரிகள் வந்து முக்கியமான ஏரிகளாக இருக்குது. இதில் எக்ஸாமுக்கு அதிகமாக கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாம்பார் உப்பி ஏரி அது வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்குது. அதே மாதிரி கேரளாவில் இருக்கக்கூடிய வேம்பநாடு ஏரி இது கேட்பாங்க. அப்படி இல்லாட்டினாக்கா சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய பழவேற்காடு ஏரி இது 3 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதற்கடுத்து வந்து முக்கியமானதுன்னு சொன்னாக்கா கொல்லேரி ஏரி, சிலிக்கா ஏரி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிகமாக கேட்கக்கூடிய பகுதிகளாக இருக்குது. அதுக்கடுத்து இந்த மேப்பில் வந்து பயிர்கள் வந்து விளையும் பகுதி. இதில் வந்து பார்த்திங்கன்னா கேரளா பகுதியில் வந்து ரப்பர் விளையும். அதே மாதிரி பஞ்சாப், ஹரியானா அந்த பகுதியில் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கோதுமை விளையக்கூடிய பகுதிகள். அதே மாதிரி வந்து கடற்கரை ஓர பகுதியில் வந்து பார்த்திங்கனாக்கா வண்டல் மண் அதிகமாகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெல் வந்து விளையக்கூடிய பகுதி, அதிகமாக நெல் விளையக்கூடிய பகுதி. உத்தரப்பிரதேசத்துலேருந்து கீழே வந்து பார்த்திங்கனாக்கா தமிழ்நாடு வரையிலுமே வந்து நெல் விளையக்கூடிய பகுதி வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணலாம். அதுக்கடுத்து உயிர்கோள பெட்டகங்கள் ஏதாவது ஒரு உயிர்கோள பெட்டகங்கள் கேட்குறாங்க. அதில் வந்து பண்ணா உயிர்கோள பெட்டகம் அது ஒன்று கேட்பாங்க. அதில் வனவிலங்கு சரணாலயம் அப்படின்னாக்கா நீலகிரி முதுமலை வனவிலங்கு சரணாலயம் இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி அணுக்கரு உலைகள் வந்து ஏதாவது ஒன்று கேட்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் கூடங்குளம் அணுக்கரு உலை வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அதற்கடுத்து துறைமுகங்கள்னு எடுத்துக்கிட்டோமாக்கா கொல்கத்தா துறைமுகம், சென்னை துறைமுகம், தூத்துக்குடி துறைமுகம், மும்பை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய துறைமுகம். அதோட சின்னதாக இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா மேலேருந்து அப்படி வந்தோன்னாக்கா கொல்கத்தாவுக்கு கீழே வந்து பாரதீப் துறைமுகம், அதற்கும் கீழே வந்து விசாகப்பட்டினம், அதற்கடுத்து சென்னை, சென்னைக்கு அடுத்து தூத்துக்குடி, தூத்துக்குடிக்கு இந்த பக்கம் லெஃப்ட்டில் அப்படி நம்ம மேலே ஏறினோம் அப்படின்னாக்கா கொச்சின்லேருந்து மேலே மங்களூர், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா மும்பை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைமுகங்கள். துறைமுகங்களில் ஒன்று வந்து ஏதாவது ஒன்று வந்து கேட்டுக்கலாம். நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 முக்கிய பெருநகரங்களில் வந்து நம்ம நல்லா மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னாவே நம்ம நிறைய இது வந்து பார்த்திங்கனாக்கா ஏதாவது எது கேட்டாலும் நமக்கு வந்து அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வந்து போக்குவரத்து ரயில் போக்குவரத்து வந்து கேட்பாங்க. ரயில் போக்குவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு மும்பை, சென்னை டு டெல்லி, சென்னை டு கொல்கத்தா அல்லது கொல்கத்தா டு மும்பை இது மாதிரி வந்ததுனால அவங்க வந்து கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் வந்து அந்த ரயில்வே சிம்பிள் வந்து இது மாதிரி போட்டு அந்த முக்கிய இப்போ நகரத்துலேருந்து இன்னொரு நகரத்துக்கு வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம போட்டு அந்த சிம்பிள் போட்டோமாக்க ஓகே கட்டாயமாக வந்து இந்த ரயில் போக்குவரத்து வந்து அதிகமாக கேட்குறாங்க எக்ஸாமுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆரவல்லி மலைத்தொடர் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிக பழமையான ஒரு மலைத்தொடரில் ஒன்று ஆரவல்லி மலைத்தொடர். அதை வந்து நம்ம வந்து மேலே பாருங்கள் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அதனால தான் வந்து என்னது இந்த தார் பாலைவனமே உருவானது. அதை நல்லா நோட் பண்ணிக்கணும்.